نحمده ونصلي على رسوله الكريم قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم. கண்ணியம் நிறைந்த உலமாக்களுக்கும் சங்கைக்குரிய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. கேக்குதா? கேட்கலையா? எக்கோ அடிக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மத் வஅலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது நான் ஒரு செயலை செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொன்னேன். நான் ஒரு முறைதான் சொன்னேன். ஆனால் அதற்கு எனக்கு பகரமாக வலைக்கும் சலாம் என்று எத்தனை பேர் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நான் உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தி நிலவட்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நான் ஒருத்தன் தான், நான் ஒரு முறை தான் சொன்னேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு மாறுகிறதோ, 50 பேர் இருந்தீங்கன்னா 50 பேர் எனக்கு துவா செய்றீங்க, 100 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா 100 பேர் எனக்கு துவா செய்றீங்க. இல்ல ஒரு பெரிய மைதானத்துல 1,00,000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மைதானத்துல ஒருவர் சலாம் சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த 1,00,000 பேரும் இவருக்கு பதில் சலாம் சொல்வார்கள். ஒன்று செய்கிறேன், ஒன்றுக்கு எத்தனை பகரமாக எனக்கு திரும்பி வருகிறது என்று பார்த்தீர்களா? அதே போன்று தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மஞ்சா பி ஹஸனத்தின் ஃபலஹு அஷ்ரு அம்சாலுஹா. நீங்க அல்லாஹ்வுக்காக 1 கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்காக 10 கொடுப்பான். அப்படி இல்லைன்னா சொல்றான், அல்லாஹு தஆலாவே சொல்றான், ஒருவன் ஒரு நல்ல அமலை, ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு அவன் நினைக்கிறான். நினைச்ச உடனேயே அவன் அதை செஞ்சதான் அல்லாஹு தஆலா அவனுக்கு எழுதிடுறான். செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த செஞ்சதுக்கு 10 அல்லாஹு தஆலா எழுதுறான். ஒரு தவறான விஷயத்தை, ஒரு தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை அவன் எழுதவே மாட்டான் அவனுடைய கணக்குல. செஞ்சான்னு சொன்னா 1 தான் எழுதுவான். நன்மையை செஞ்சா நினைச்சாலே 1 எழுதிடுறான், செஞ்சா 10 எழுதிடுறான். அதே போன்று தான் 1க்கு 10 கிடையாது. ஒருவர் இஹ்லாஸாக ஒரு அமலை செய்கிறார் என்று சொன்னால் அதில் அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த அமல் பிடித்து விட்டது என்று சொன்னால், ஒரு நெற்கதிர், அந்த நெற்கதிர்ல நெற்மணி, அதுல எத்தனை வித்துக்கள், 700 இருக்கலாம், 7000 இருக்கலாம், அதுல என்ன கணக்கோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அதற்கு எந்த அளவு கூலியை அல்லாஹ் தருவான் என்பதற்கு அதற்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நம்ம யாருக்குமே தெரியாது. நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். உங்கள் உயிர் நரம்பை விட நான் கிட்டே இருக்கின்றேன் அல்லாஹு தஆலா சொல்வது. பாம்பு எங்கேயோ, பாம்பு புத்துல இருக்கு அப்படின்னா இவன் பயப்படுவானா? கிடையாது. தேல் எங்கேயோ இருக்காது, எந்த இடத்துலயோ எந்த ஊர்லயோ இருக்கு, அதை நினைச்சு இவன் இங்க உட்காந்து பயப்படுவானா? ஒரு பாம்பு, அது விஷமுள்ள பாம்பு கூட கிடையாது, சாதாரண ஒரு தண்ணி பாம்பு, அது இப்ப கீழே விழுந்துருச்சுன்னா மஜ்லிஸே
களைஞ்சு போயிடும். ஏன்னா பாம்பு எங்கேயோ இருப்பதின் மூலமாக அவனுக்கு பயம் வராது. பாம்பு அவன் முன்னாடி இருந்தா அப்பதான் பயம் வரும். அல்லாஹு தாலா 7 வானம், அதில் உள்ளது அர்ஷு குர்ஷு, அதெல்லாம் தாண்டி அல்லாஹு தாலா இருக்கிறான்னு ஒரு அடியான் நினைக்கிறான்னு சொன்னா அவனுக்கு பயமும் இருக்காது. அந்த அல்லாஹ்வுக்காக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது. எப்பொழுது அல்லாஹ்வை நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரைன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். அந்த அல்லாஹ்வை எப்ப அவன் தன்னோட பாக்குறானோ அது வரைக்கும் அவனுக்கு பயமா அவனுக்கு நம்ம பயப்படவும் முடியாது, அவனுக்கு அமல் செய்யவும் முடியாது. ஒரு பிம்பத்தை காட்டுவான் ஷைத்தான், நம்ம அவனுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுக்காண்டி தான் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு பிம்பத்தை காட்டுவான். ஆனா இந்த எண்ணம் வரும் வரை அல்லாஹ் நம்மோடு இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வரை அவனுக்கு பயப்படவும் முடியாது, அவனுக்காக அந்த அமல் இருக்காது. ஹஸ்ரத் சொன்னாங்க, அபூ ஜஹல் அபூ லஹப் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்ததின் மூலமாக அவர்கள் ஈடேற்றம் அடைந்து விட்டார்களா? கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, முஹம்மது இப்னு அப்துல்லாஹுடைய மகன், ஒரு சாதாரண மனிதர் இந்த முஹம்மது அப்படின்னு பார்த்த காரணத்தினால பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நேரடியாக அவர்களுடைய பார்வையை கொண்டு பார்த்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை. அபூ ஜஹலும் பார்த்தாங்க, அபூ லஹபும் பார்த்தாங்க. ஆனா அதன் மூலமாக அவர்கள் ஈடேற்றம் அடையவில்லை. பின்னாடி வரக்கூடிய அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ரசூலாக ஏற்றிருக்கக்கூடிய நாம், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஒரு பேச்சுக்கு கூட நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லாத நினைக்காத நாம் அந்த பெருமானாரை பார்க்க தேவையில்லை, அந்த பெருமானார் நம்மை கூப்பிட்டு அவர்கள் அணைத்துக் கொள்வார்கள். பார்ப்பதின் மூலமாக கிடையாது. அவர்கள் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய அகீதா எப்படி அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல எப்படி பார்க்கிறோம், அந்த முஹம்மது இப்னு அப்துல்லான்னு பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற எண்ணத்திலேதான் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் பார்க்க வைத்திருக்கின்றான். ஆக பார்ப்பது முக்கியம் இல்லை, எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அமல் செய்வது முக்கியம் இல்லை, அமல் எப்படி செய்யறோம், தொழுகிறோம் எப்படி தொழுகிறோம். நம்மளை எல்லாரும் தொழுகையாளின்றதுக்காக பார்க்கணுன்றதுக்காக தொழுகிறோமா, அந்த அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக அந்த அமலை கொடுத்திருக்கானே அந்த பெருமானாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் தொழுகிறோமா? நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிக்கலன்னா சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக நோன்பு பிடிக்கிறோமா, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய ஆகா அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நாம் நோன்பு பிடிக்கிறோமா? ஹஜ்ஜி செய்யறோம், ஹஜ்ஜி இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பணக்காரரா இருக்கிறாரு, இவருக்கு என்ன எந்த சொத்துமே இல்லையே, எந்த பாதிப்புமே இல்லையே, இவர் ஏன் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறாரு, இவருக்கு கடமையாச்சேன்னு மத்தவங்க எல்லாம் கேட்கிறாங்கன்றதுக்காக ஹஜ்ஜிக்கு போறோமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த காபா முன்னாடி நின்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த காபத்துல்லா முன்னாடி என்னென்னலாம் செஞ்சாங்க, அதெல்லாம் நான் போய் செய்ய போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்துல நான் நிக்க போறேன், பெருமானார் உட்கார்ந்த இடத்துல உட்கார போறேன், பெருமானார் தொழுகிற இடத்துல தொழுக போறேன். இந்த காரணத்துக்காக நம்ம ஹஜ்ஜி செய்யறோமா? எனவே தான் அல்லாஹு தஆலா எப்படி எதனால் பார்த்தீர்களா, எப்படி பார்த்தீர்கள், அமல் செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுற மாட்டான். எப்படி செஞ்சீங்க, உங்களுக்காக செஞ்சீங்களா, உங்க நப்சுக்காக செஞ்சீங்களா, இந்த என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று செஞ்சீர்களா? நாம் அமல் செய்ய வேண்டும். பெருமானார் சொன்ன எல்லா அமலையும் செய்யணும், பெருமானாருடைய சுன்னத்தான எல்லா அமலையும் செய்யணும். எதற்காக செய்யணும்? அல்லாஹ் இதன் மூலமாக நீ எனக்கு கூலி தருவான்றதுக்காக நான் செய்யல, நீ நினைச்சனா அந்த சொர்க்கத்தை எனக்கு தூக்கி போட்டுருவ, இந்த அமலுக்காக நீ எனக்கு சொர்க்கத்தை தருவேன்னு செய்யல. இந்த அமலை நான் செய்வதன் மூலமாக என்னுடைய ஆகா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள், அதற்காக நான் இந்த அமலை செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியத்திலே. ஆக இப்ராஹிம் அதுஹம் ரலியல்லாஹு தஆலா ஒரு வலியுல்லா இப்ராஹிம் அதுஹம் அவர்கள் ஒரு பக்கம் போறாங்க. போறப்ப பார்த்தா ஒரு வயதான முதியவர் சமைத்து கொண்டிருக்கிறான். சமைத்து கொண்டிருக்கிறப்ப வலது பக்கம் பாக்குறாங்க, இடது பக்கம் பாக்குறாங்க, வலது பக்கம் பாக்குறாங்க, இடது பக்கம், பயந்துகிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்ராஹிம் அதுஹம் ரலியல்லாஹு தஆலா அந்த முதியவரிடம் பெரியவரிடம் போய், எதற்கு நீங்க இப்படி பயந்துக்கிடுங்க, பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எதனால பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என் உயிரை வாங்கிட்டு போயிடுவாங்களான்னு நான் பயப்படுறேன். மலக்குல் மௌத் வாங்கிட்டு போயிடுவாங்க.
எப்பனாலும் அல்லாஹ் உங்களுடைய உயிரை பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால், நீங்க எப்ப பயந்தாலும் சரி, பயப்படறனாலும் சரி, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, அந்த மலக்குல் மௌத் வந்து உங்க உயிரை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் பயப்படுறீங்க? இல்ல, நான் அதற்காக மட்டும் பயப்படல. இப்ராஹிம் அதுஹம் என்ற ஒரு அரசர், அவர் வலியுல்லாவ மாறிட்டாங்க. அவங்க அவ்வளோ பெரிய அரசாட்சிய, சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய கல்புல இருந்து என்னால தூக்கி போட முடியல. ஆனா அவ்வளோ பெரிய அரசாட்சி, அவ்வளோ பெரிய சொத்துக்கள், அவ்வளோ பெரிய தௌலத்துக்கள் எல்லாம் தூக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதைக்கு போனாங்களே, அதெல்லாம் தூக்கி துச்சமா கருதிட்டு போனாங்களே, அந்த இப்ராஹிம் இப்னு அதுஹம பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். புரியா? நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இப்ராஹிம் இப்னு அதுஹமே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அஷ்ஹதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியே உயிரை விட்டுறாங்க. அல்லாஹு தாலா அவர்கள் தொழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா காத்து கொள்ளவில்லை. அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா நிறுத்தி வைக்கவில்லை. என்னுடைய வலியை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு விட்டாய், என்னுடைய வலியை நீ முஹப்பத் வைத்து விட்ட, அவங்க மேல முஹப்பத் வச்சு அவங்கள பார்க்கணும், அவங்கள நெருங்கணும் நீ ஆசைப்பட்டுட்ட. எப்ப நீ இந்த அளவுக்கு அவர்கள் மீது முஹப்பத் வைத்து விட்டையோ, அந்த அமலை நிறைவேற்ற விட்ட பிறகுதான் உன்னுடைய உயிரை எடுப்பேன். அல்லாஹ் செஞ்சது. உயிரை எடுக்கிறது நம்ம யாராவது நினைச்சா நம்ம உயிரை எடுத்துட முடியுமா? ரோட்ல போய் ஒரு பேனா, கடையில போய் ஒரு பேனா வாங்குறோம்னா நம்மளால வாங்க முடியும். ஒருவருடைய உயிரை எடுப்பதை யார் எடுக்க வேண்டும்? அல்லாஹு தாலா. யார் உயிரை கொடுத்தா? அல்லாஹு தாலா தான் உயிரை கொடுத்தான். அந்த அல்லாஹ் உயிரை கொடுத்தானா மலக்குல் மௌத்துக்கு உத்தரவு போட்டு அந்த அல்லாஹ் தான் உயிரை எடுக்கணும். அந்த அல்லாஹ் எப்போ உயிரை எடுத்திருக்கான்? நீ எப்பொழுதும் என்னுடைய வலியுல்லா மேல முஹப்பத் வச்சு அந்த வலியுல்லாவை பார்க்காம உங்களுடைய உயிர் போகாது. பார்த்ததற்கு பிற்பாடுதான் ஆக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்துல நம்மளெல்லாம் சேர்த்திருக்கிறான்னு சொன்னா, நம்ம வெளிப்படையா பார்க்கிறோம். பார்க்கிறப்ப பார்த்தா நான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இந்த தௌலத்தெல்லாம் இருக்குது, நான் இந்த செயல்லாம் செய்யறேன்னு, நான் இந்த நற்கிரியங்கள்லாம் செய்யறேன்னு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதே போன்று தான் 500 1000 நோட்டுகள், அந்த 500 1000 நோட்டுகள் அதன் மூலமாக எத்தனை கோடி பேரோட எத்தனை கோடி தேவைகள் பூர்த்தியானது. எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹு தாலா தான் பூர்த்தி செய்யறான். ஒரு சாதாரண மக்கள், இல்லை கலிமாவை கபூல் செய்யாதவர்கள் என்றே வைத்துக் கொள்வோமே, அவர்கள் நினைத்தார்கள் இந்த 500 1000 வச்சு எத்தனை கோடி பேரோட எத்தனை கோடி தேவைகளை அல்லாஹு தாலா கபூல் செஞ்சான். நம்ம அல்லாஹு தாலா கபூல் செஞ்சா நமக்கு தெரியுது, அவர்கள் இந்த 500 1000 எத்தனை தேவைகளை கபூல் செஞ்சிச்சு, எத்தனை கோடி பேரோட எத்தனை கோடிகள் கபூல் செஞ்சது நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ஆர்டர், ஒரே ஒரு உத்தரவு, 500 1000 செல்லாது. எப்பொழுது 500 1000 செல்லாது என்று ஒரு ஆர்டர் வந்துருச்சோ, அப்போ எத்தனை கோடி பேரோட அத்தனை கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக அதை நினைக்கப்பட்டது. ஆனா ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு வந்தோன்னு அந்த 500 1000 செல்லா காசா போய் இதுக்கு மேல வச்சிருந்தா நம்ம ஆபத்து வந்துடும் ரோட்ல போட்டு குப்பையில போட்டு அப்படி போகக்கூடிய அந்த நிலைக்கு அந்த 500 1000 வந்திருக்குதுன்னா, இதை விட ஒரு கீழ்த்தனமான நிலையில தான் நம்ம இருந்திருப்போம். அப்படி இல்லாத நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை யாரின் மூலமாக வந்திருக்கிறது என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய உம்மத்துல ஒரு குலாமா கொண்டு வந்திருக்காரு. இதன் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். பெருமானாருடைய உம்மத் அந்த அளவுக்கு முஹப்பத் வச்சாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்றாங்க, நீங்க மௌத்தாயிடுவீங்க, ஷஹீத் ஆயிடுவீங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு ஹாரிஸா, நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க. இப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா, நீங்களும் ஷஹீத் ஆயிடுவீங்க. உங்க உயிரெல்லாம் போகுது. இப்ப நீங்க போருக்கு போறீங்களே, உங்க 3 பேருடைய உயிரும் போகுது. காலித் இப்னு வலீத் அவங்க தான் வெற்றியோட கொடி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா மறுநாள் எல்லாரும் 3 பேரும் நீங்க போருக்கு போங்கன்னு அனுப்பிடுறாங்க. உயிரே போனப்ப கூட, உயிரே போகும் தெரிந்தால் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. ஃபஸ்குருஹு கமா ஹதாக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா எதற்கு நம்மளை ஜிக்ர் செய்ய சொல்றானா, வாப்பாவை கொடுத்துட்டான் அதற்காக நம்மளை ஜிக்ர் செய்ய சொல்றானா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த வாப்பாவை கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், உம்மாவை கொடுத்திருக்கான்.
அதற்காக ஜிக்கிர் செய்ய சொல்றானா? கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் உம்மாவை கொடுத்துருக்கான். மனைவி, மக்கள், சொத்து, செல்வம், இந்த துன்யால பயங்கரமான வாழ்க்கை, வீடு, காரு, பைக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்கான்பா. இதற்காக உங்களை ஜிக்கிர் செய்யுங்கன்னு சொன்னா கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்ப ஜிக்கிர் சொன்னா எதற்காக ஜிக்கிர் செய்யணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்துருக்கானா, அப்ப நீங்க ஜிக்கிர் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு நான் கொடுக்குறேன்னு சொன்னா அது பெருமானாரின் மூலமாகத்தான் கொடுப்பேன். அந்த ஹிதாயத்து அப்ப எது கிடைச்சாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமா தான் கிடைக்குது. அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரையே விட தயாரானார்கள் அந்த சஹாபாக்கள் எல்லாம். அப்போ சொர்க்கத்துக்கு போனவங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், சொர்க்கத்துக்கு போனவங்க யாருமே திரும்ப வரணும்னு விரும்ப மாட்டாங்க. யாரை தவறனா இந்த ஷஹீதீன்கள், அல்லாஹ்வுக்காக போர்ல போய் வெட்டுப்பட்டு அறுபட்டு அந்த ஷஹீதானாங்களே, அப்படிப்பட்ட ஷஹீதீன்கள் தான் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வே நீ எங்களுக்கு இன்னும் ஒரு முறை எங்களை அனுப்பு. ஒரு முறை நான் உனக்காக வெட்டுப்பட்டதில்லை, இன்னும் 10 முறை உனக்காக வெட்டுப்படணும். ஏன்னா வந்து வாழ்றதுக்காக வரணும்னு சொல்லல, அமல் செய்யறதுக்காக வரணும்னு சொல்லல. எதற்காக வரணும்? எப்படி எங்களுடைய உயிரை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வாகிய உங்களுக்கும் உனக்கும் நான் என்னுடைய உயிரை கொடுத்தோனோ, ரூஹை கொடுத்தோனோ, வெட்டுப்பட்டு போர்க்காலத்துல ஷஹீதானமோ, திரும்பவும் இதே போன்று 10 முறை நாங்கள் செய்ய வேண்டும். ஒருத்தன்ட்ட போய் எதுக்குப்பா நீ அமல் செய்யற, எதுக்குப்பா நீ கஷ்டப்படுற, என்ன கடைசியா எதுக்காக நீ ஜிக்கிர் செய்யற, எதற்காக நீ இவ்வளவு அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துல அபுதுல்லாபாத் நிலைத்து சொர்க்கத்துல சுகம் அனுபவிச்சுக்கிட்டா முடிவே கிடையாது. வேதனாலும் அதுக்கு முடிவு கிடையாது, சுகம்னாலும் அதுக்கு முடிவு கிடையாது. அந்த சொர்க்கத்துல போய் அபதுல்லாபாத் சுகத்துல இருக்கணும், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து இருக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் இங்க அமல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த சொர்க்கத்தையே பார்த்துட்டு அந்த சொர்க்கத்திலே இருந்துட்டு கூட அந்த ஷஹீதீன்கள் கேட்கிறது, எங்களுக்கு சொர்க்கம் முக்கியம் இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அல்லாஹ்வுக்காக அறுபடுறது தான் முக்கியம். எப்படி இருந்திருக்கிறார்கள் பெருமானாரோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய நிலை, எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை வைத்திருக்கின்றான். ஆக திரும்பி பார்க்கறாங்க, பார்த்தா அந்த 3 பேர், நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க, நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க, நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க, காலித் இப்னு அபீல் தான் வெற்றி கொண்டு வருவாங்க, கிளம்புங்க போருக்கு போங்க. திரும்பி பார்க்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு பின்னாடி பார்த்தா அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்காங்க. அப்துல்லா இப்னு ரவாஹாவை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களெல்லாம் நான் போக சொன்னேன்ல, போக சொல்லிவிட்டதற்கு பிற்பாடு நீங்கள் ஏன் போகவில்லை? இல்ல ரசூலுல்லாஹ், என்கிட்ட ஒரு வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்கு, அவங்களுடைய குதிரையை விட என்னுடைய குதிரை வேகமாக ஓடும். நான் என்னதான் இங்க தொழுதுட்டு நான் தாமதமா போனாலும் அவங்களோட நான் போய் சேர்ந்து கொள்வேன். எனவே அதனாலதான் உங்க கூட நின்று தொழுகணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. கடைசியா உங்க கூட இருந்து ஒரு அமல் செஞ்சிடணும், தொழுகணும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்ன ஒரு செயல், நான் சொன்ன ஒரு உத்தரவு, அதற்கு உடனே அமல் செய்தார்களே அவர்கள் இருவரும், அவர்கள் சிராத்து பாலத்தை மின்னல் வேகத்துல கடந்துருவாங்க. ஆனா நீங்க உடனே உத்தரவு செய்யாம தொழுதுட்டு என் கூட சேர்ந்து தொழுதுட்டு தான் அவர்களோடு போய் சேர்ந்துடுவீங்க நீங்க சொன்னீங்களே, நீங்க அந்த சிராத்து பாலத்துல தவிழ்ந்து போவீங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிப்படையில பார்த்தா அவங்க 2 பேரும் உடனே அமல் செஞ்சிட்டாங்க. எனவே என்ன பண்ணிடுவாங்க, மின்னல் வேகத்துல கடந்துருவாங்க. தாமதப்படுத்திட்டாங்க. தொழுகைக்கு இல்ல, தொழுகையிலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் முக்கியத்துவம். கடைசியா பெருமானாரோடு சேர்ந்து அந்த தொழுகையை தொழுதரலாமே, தவிழ்ந்து போவீர்கள் சிராத்துல. ஆனா எதற்காக அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எனக்காகத்தான் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. மேராஜ்ல போய் நான் வாங்கிட்டு வந்ததுதான் அந்த தொழுகை, எனக்காகத்தான் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. எனவே வெளிப்படையில பாக்குறப்ப நீங்க செஞ்ச அந்த செயலுக்கு தவிழ்ந்து வருவீங்கன்னா எங்க வருவீங்க? சொர்க்கத்துக்கு வருவீங்க. சொர்க்கத்துல யார் இருப்பா? முஹம்மதாகிய நான் இருப்பேன். தவிழ்ந்து வருவீங்க, சொர்க்கத்துல நான் உங்களை கட்டி அணைப்பேன்.
ஏன்னா இபாதத்தே நீங்க முக்கியம்னு வச்சாலும் அந்த இபாதத்திலயும் நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? முகம்மதாகிய எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்கன்னு சொல்லல, சொர்க்கத்துக்கு வரதான் போறீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஃபிரௌனுடைய விஷயம், கத்லத்தி 99 அல்ஃப மின் வலீத் யுதப்பிஹுன அப்னாஹும் தஹ்யுன நிசா. அதாவது 99,000 பிள்ளைகள் யாரோ ஜோசியம் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் சூனியக்காரங்க மூலமாகவோ மூசான்னு ஒருத்தர் வரப்போறார். மூசா நபின்னு ஒருவர் வரப்போகிறார். அந்த மூசா நபி வந்துட்டாங்கன்னு சொன்னா அவரின் மூலமாகத்தான் ஃபிரௌனாகிய உனக்கு அழிவு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜோசியக்காரங்க சூனியக்காரங்களும் சொல்லிட்டாங்க. மூசா பிறந்து அந்த மூசாவின் மூலமாகத்தான் எனக்கு அழிவு இருக்குதா? அப்படிப்பட்ட அந்த மூசா பிறக்கவே கூடாது. என்ன பண்ணுங்க, எந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அதை நீங்க அறுத்துருங்க. பெண் குழந்தைன்னா விட்டுருங்க, ஆண் குழந்தைய அறுத்துருங்க. ஆண் குழந்தைய அறுத்துருங்கன்ட்டு ஒரு அறுக்கிறான். இவன் அறுக்கிறன்னா ஃபிரௌன் அறுக்கல, அவன் கீழே இருக்க சொல்றாங்க, சொல்லி அவங்கள அறுக்கிறாங்க. இப்போ ஒருத்தரையும் அறுக்கும் பொழுது, ஃபிரௌன் அறுக்கும் பொழுது அந்த குழந்தைய பார்த்தா 99,000 பிள்ளைகளை கொண்டானே, ஒவ்வொரு குழந்தையும் கத்தல் பண்றான். அந்த ஒவ்வொரு குழந்தையும் கத்தல் பண்றப்ப அங்க அவன் அந்த குழந்தைய பார்க்கல, ஒவ்வொரு குழந்தைகளையும் மூசாவை பார்த்தான். இது மூசாவா இருக்குமா கத்தல் பண்ணு, இது மூசாவா இருக்குமா கத்தல் பண்ணு. அவன் இல்ல, அவன் அறுக்க சொன்னவங்களே வச்சுக்காங்க. எல்லாரும் யார பார்த்தாங்க? ஃபிரௌனும் சரி, ஃபிரௌனுக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுடைய ஹாதிம்களும் சரி, அந்த 99,000த்துலயுமே அவங்க அந்த குழந்தைகளை பார்க்கல, 99,000த்துலயும் மூசாவை பார்த்தாங்க. மூசாவை பார்த்துதான் 99,000த்தையும் கத்தல் பண்ணாங்க. அதே போன்று தான் இதுக்குள் நாளில் மலாயிகத்தை யுஸ்ஜுது ஆதம், மலக்குமார்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொல்றான், சஜிதா செய்யுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா கிடையாது. அந்த ஆதமுடைய நெத்தியில, முதுகந்தண்டில நெத்தியில இருக்கக்கூடிய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே வருவதற்காக ஆதாரமா இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆதமுக்கு சஜிதா அல்ல, ஆதமுக்கு கண்ணியம் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியப்படுத்த சொன்னான் அந்த மலக்குமார்களை. ஏனென்றால் பின்னாடி கூட இருப்பதே அவர்தான், கூட இருப்பதே அவங்கதான். ஆக ஒரு தவறு அல்லாஹுடைய விஷயத்திலிருந்து ஒரு தவறு, ஒரு செயல் மாற்றமாக செஞ்சிட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொன்னா, இவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செஞ்சதுக்கு இருந்ததே சொர்க்கத்துல, வந்ததே சொர்க்கத்துல, மனைவி வந்தது, அங்க வாழ்ந்தது, இருந்த காலங்கள் எவ்வளவு காலம், எத்தனை வருஷம் தெரியாது, அது எல்லாம் இருந்ததே சொர்க்கத்துல. ஒரு முறை அல்லாஹுடைய பேச்சுக்கு, அல்லாஹுடைய பேச்சை கேட்காததுக்கு சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கிட்டான்னு சொன்னா, நம்மலாம் எத்தனை முறை அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செஞ்சிருவோன்றத ஒரு மலக்க வச்சு அல்லாஹு தஆலா கணிக்கிறான்னு சொன்னா, அந்த மலக்கே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை முறை அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செஞ்சுட்டு நாம் அந்த சொர்க்கத்துல நம்ம அமல் மூலமா நம்ம போய் சேர்ந்துருவோம் நம்மளால நினைக்க முடியுமா? ஒரு முறை வந்ததே இருந்ததே சொர்க்கத்தான், ஒரு மாறு செஞ்சதுக்கே இந்த நிலைமைனா, நம்ம இந்த நிலையில இருந்துட்டு, உதாரணத்துக்கு ஒரு பயங்கரமான ஏரியா, ஒரு மவுண்ட் ரோட்ல இப்போ ஒரு இடம் வாங்கணும், மவுண்ட் ரோட்ல ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, மவுண்ட் ரோட் சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஏரியா, அங்க ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கணும்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷனால வாங்கிட முடியுமா? அது வாங்குறத பத்தி அவனால நினைச்சாவது பார்க்க முடியுமா? இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 1/2 கிரவுண்டு, அதை வாங்குறதுக்கே நினைச்சு கூட பார்க்க முடியலன்னா, சொர்க்கத்துல ஒரு இடத்த நம்மளால அவ்வளவு இலகுவா வாங்கிட முடியுமா? அல்லாஹ்வா பிச்சை போட்டா உண்டு, வச்சுக்க அவனுடைய சொர்க்கத்தை. ஏன் முஹம்மதுடைய உம்மத்துல வந்துட்டியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேல முஹப்பத் வச்சுட்டா, வச்சுக்க உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வா அந்த சொர்க்கத்தை நமக்கு போட்டா உண்டு. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்க அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வா பார்த்து உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாதான் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அப்போ எங்கள் வீட்டுக்கு வாசலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஷேഖை வந்து அற்புதமான முறையிலே சந்திச்சுட்டு போயிருக்காங்க. நேரடியாக வாசலில் வந்து சந்திக்கலை, அற்புதமான முறையில் சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க போய் கேட்குறாங்க, அஹ்மத் கபீர் ரிஃபாய் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி இது? அவங்க வந்து அப்தால், அவங்களுக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த செயலை செஞ்சுருக்கான். ஒரு இடத்த அல்லாஹு தாலா, கடல்ல ஒரு பகுதி அல்லாஹு தாலா அவர்களுடைய உத்தரவின்படி தான் செயல்படுறான். அல்லாஹ் அடிக்கணும்னா கூட அவங்கள கேட்டுட்டு தான் அழைக்கும். ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துல அவங்க இருந்தப்போ கூட ஒரு விஷயத்துல அல்லாஹு தாலா அவங்க மேல வருத்தத்துல இருக்கான். என்ன விஷயம்? கடல்ல ஒரு முறை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர்கள் நினைக்கிறாங்க, இந்த மழை கடல்ல பெய்யுது, இதன் மூலமாக என்ன பலன் இருக்கு? இதுக்கு பதிலாக வேற சாதாரண ஒரு நிலத்துல பெஞ்சிருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களாவது அந்த பயன்படுத்திருப்பாங்க, விவசாயத்துக்கு பயன்பட்டிருக்கும், இல்ல அவர்களுக்கே அந்த தண்ணீருக்காக அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. நிலத்துல பெஞ்சிருந்தா இந்த மழை பயன்பட்டிருக்கமே, இந்த மழை இப்பொழுது கடல்ல பெய்யுதே, யாருக்குமே தேவையில்லாத நேரத்துல இந்த கடல்ல பெய்யுது அப்படின்னு இவர்கள் ஒரு முறை நினைத்து விட்டார்கள். இப்படி அவர் அப்தாலாக அந்த உயர்ந்த அந்தத்துல இருக்கக்கூடிய இவங்க இப்படி நினைச்சிட்டாங்களே அப்படின்னு அல்லாஹு தாலா அவர்கள் மீது வருத்தத்துல இருக்கிறான். சரி, நீங்க இதை அவங்க கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சிச்சாட்ட மாமாட்ட கேட்கிறாங்க. இல்லப்பா, நான் சொல்லல. ஏன்னா அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா அவர்களோட பெரியவனா நான் ஆயிடுவேன். அப்படி நான் ஆகணும்னு நான் நினைக்கல. நான் அவர்களோட கீழே தான் நான் இருக்கிறேன், அவங்களோட தாழ்ந்தவர்களாகத்தான் நான் இருக்கிறேன். அப்ப நீங்க எனக்காவது சொல்லுங்க. அவங்க வருத்தத்துல இருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டு அந்த வருத்தத்துல இருந்து அல்லாஹு தாலா அவர்களை மன்னிக்கணும்ல, அவர்களை நீங்கணும்ல. எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போய் சொல்றேன். சரிப்பா, நீ வேணா போய் சொல்லு. அவர்கள் போகிறார்கள். போய் அந்த அப்தால்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படி அல்லாஹு நினைச்சதை விட்டு நீங்க மாத்தி நினைச்சதுல அல்லாஹு தாலா ஒரு வருத்தத்துல இருக்கான் அவங்க மேல அப்படின்னு அந்த அப்தால் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையில இருக்கக்கூடிய இந்த துணியை வச்சு என்ன கட்டி தரையில அப்படியே இழுத்துட்டே போங்க. தரையில அப்படியே இழுத்துட்டே போறப்ப இருக்கக்கூடிய கல்லு முள்ளு இருக்கக்கூடிய அந்த தரையில இருக்கக்கூடிய எல்லாமே என் முகத்திலையும் என் உடல்லையும் படணும். அதன் மூலமாக ரத்தம் வரணும், எனக்கு வேதனை வரணும். இதெல்லாம் பார்த்தாவது அந்த அல்லாஹு தாலா என்னை மன்னிக்கணும். இவங்க உத்தரவு போட்டுட்டாங்க, செஞ்சுதான் ஆகணும். அந்த செயலை செய்யலான்னு போறாங்க. அப்போ வானத்துல இருந்து சத்தம் வருது. மலக்குமார்கள் எல்லாம் சஜிதாவில கடந்து அழுகுறாங்க. அப்படிப்பட்ட அந்த வலியுல்லாவுக்கு அப்தாலுக்கு இந்த நிலையை கொண்டு வந்துடாதையெல்லாம் அவர்களை நீ மன்னிச்சிரு. எனவே நான் மன்னித்து விட்டேன். ஒரு முறை சாதாரண ஒரு மலை கரெக்டா கிளம்பலான்னு கிளம்புறப்பதான் மழை வந்துச்சுரா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுக்கு மாற்றமாக நினைக்கக்கூடிய நிலையிலே தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா ஒரு முறை மாற்றமா நினைச்சிட்டு அதற்காக மன்னிப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அல்லாட்ட இருந்து பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் தெரியவே தெரியாது. அந்த அல்லாஹ் குன் என்ற சொல்லிலே தான் உருவாக்கினா காலத்தை. இஃப்னி என்ற சொல்லல அந்த காலத்தையே இல்லாமல் ஆக்கிடுவான். ஏன்னா காலமே ஒரு படைப்பு தான். அந்த காலம் எவ்வளவு நேரமா இருக்குது, அந்த காலம் எவ்வளவு பெருசு, அந்த காலத்துடைய நீளம் எவ்வளவு இருக்கும், அந்த காலத்தினுடைய ஆக்டிவிட்டி எவ்வளவு இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. குன்ன சொல்ல உண்டாக்குனா இஃப்னின்ற சொல்ல அழிச்சிருவான். அப்படிப்பட்ட அந்த காலமே எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரியவன்றது நமக்கு தெரியாது. அப்ப அந்த அல்லாஹ் ஒருவருக்கு இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த இரக்கம் உச்சகட்ட இரக்கமாக இருக்கும். அந்த அல்லாஹ் தாலா ஒருவருக்கு தண்டனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தண்டனை உச்சகட்ட தண்டனையாக இருக்கும் என்றால் அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்குத்தான் அல்லாஹுடைய விஷயங்கள் இருக்கிறது. ஆக கல்புல் முஃமினு அர்ஷுல்லா, அல்லாஹு தாலா சொல்றது, ஒரு முஃமினுடைய கல்பு, அவனுடைய கல்பு தான் அல்லாஹ் என்னுடைய அர்ஷ் என்பதாக சொல்கின்றார். மதீனத்துல் இல்மு முஹம்மது ரசூலுல்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துல் இல்ம். அதாவது ஒருத்தனுக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு, பிரெயின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் இருப்பான்,
ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால அவன் இருப்பான். இருந்தாலும் எந்த செயலுமே அவனுக்கு செய்ய முடியாது. உண்மையை சொன்ன போனா ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பான். உயிரோட இருக்கிறான்றதான் பேருக்கு. அந்த பிரைன் வேலை செய்யலன்னு சொன்னா எதுவுமே கிடையாது, பேருக்கு உயிரோட இருப்பான். அவனால ஒரு சாதாரண மனிதனின் மூலமாக நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அந்த பிரைன் டேமேஜ் ஆனவனின் மூலமாக அந்த எந்த விஷயமே நடக்காது. பேருக்கு கல்பு ஆக்டிவேட் ஆயிருக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதனால ஹயாத்தா இருப்பானே தவிர அவனின் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போலத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான், அனமின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. பெருமானா சொல்றாங்க, அனமின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இருந்துகிட்டு தான் இருந்தோம். எவ்வளவு காலம் இருந்துகிட்டு இருந்தோம் தெரியல. ஆனா பெருமானா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய நூர்ல இருந்து வந்தேன். என் நூர்ல இருந்து தான் எல்லா படைப்புகளும் வந்துச்சு. அல்லாஹ் மூலமாகத்தான் நம்ம இருந்தோம். அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இருந்துகிட்டு தான் இருந்தோம். எப்படி இருந்துகிட்டு இருந்தோம்? பிரைன் ஃபங்க்ஷன் ஆகாத ஒருத்தன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். எப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அப்பதான் நம்ம முழுமை பெற்றோம். அல்லாஹ்வால தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ எல்லா விஷயத்துக்கும் எதை முக்கியமா வச்சிருக்கான்? பிரெயின் தான் முக்கியமா வச்சிருக்கான். இப்ப கையை தூக்குறேன்னு நான் சொன்னா, அந்த கையை தூக்குறதுன்றதுக்கு பிரெயின்ல இருந்து எனக்கு உத்தரவு வரணும். பிரெயின்ல இருந்து ஒரு நர்வ்ஸ் வந்து சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால கையை தூக்க முடியும். நான் காலை ஆட்டுறேன்னு சொன்னா மூளையில இருந்து எனக்கு உத்தரவு வரணும். மூளையில இருந்து உத்தரவு வந்ததுக்கு பிற்பாடு தான் என்ன காலை ஆட்ட முடியும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. மூளையில இருந்து எல்லா உறுப்புகள் எந்த விஷயம் செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எதன் மூலமாக? மூளையில இருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் மூலமாகத்தான் எல்லா செயல்பாடுகளையும் வச்சிருக்கான். கல்பை முஃமின் அர்ஷுல்லா, அது ஒரு முஃமினுடைய கல்பாக இதயமாக அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய இடத்துல முஹம்மதாகிய உங்களை நான் வச்சிருக்கேன். உங்களின் மூலமாகத்தான் எந்த விஷயம் அவனுக்கு செயல் வர வேண்டும் என்று சொன்னாலும், எந்த விஷயம் அவனுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் முஹம்மதாகிய உங்களை வச்சுதான் நடத்துவேன். கல்புல நானே இருந்தாலும் சரி, நான் ஃபங்க்ஷன் ஆகி அவனுக்கு மற்ற வேலைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானாராகிய உங்களை வைத்துத்தான் ரஃபஅனா லக ஸிக்ரக, உங்களுடைய புகழை வேற யாருக்காக உயர்த்தல. அவர் பெரியாராய் ஆயிடுவாரு, எனக்காக உயர்த்தல, நான் பெரியாள் ஆயிடுவேன். ரஃபஅனா லக ஸிக்ரக, உங்களுடைய புகழை உங்களுக்காகவே உயர்த்தினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அவர்களுடைய உம்மத்துல நம்ம வந்திருக்கிற அந்த காரணத்தினாலதான், அவர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் நம்ம பிரிய வைக்கிறோம், இறக்கப்படுறோம். இது எல்லாம் எப்போ பிரயோஜனம் அடையும், எப்போ அதை ஒரு வேலிடா ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்ம ஏத்துக்கிட்டாதான் இதுக்கெல்லாம் வேலிடே. ஏன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு, அந்த குழந்தைய பார்த்து நம்ம வருத்தப்படலாம். அந்த குழந்தைய பார்த்து நம்ம உதாரணத்துக்கு கும்பகோண தீ விபத்து ஏதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வருத்தப்படலாம், கவலைப்படலாம். ஆனா கலிமாவை கபூல் செய்யாதவர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்துல அந்த தீ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, ஆனால் அபதுலாபாது ஜஹன்னத்துல வேதனையில இருந்துகிட்டு இருக்கணுமே. அப்ப அந்த வேதனை எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும்? இப்ப நம்ம படக்கூடிய இரக்கம், இந்த இரக்கத்துக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா அங்க பயங்கரமான வேதனையில கலிமாவை கபூல் செய்யாதவர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்துல பயங்கரமான வேதனையில அபதுலாபா ஜஹன்னத்துல இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பாவம் பண்ணிட்டான், ஒரு அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், ஒரு பையனை கொலை பண்ணிட்டான், அவனை தூக்கி ஜெயில போடுவாங்க. ஜெயில போட்டோன்னு எல்லாரும் இங்க ஊர்க்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க, அவனை ஏன் ஜெயில போட்டிருக்கீங்க, அவனை உடனடியா தூக்குல போடுங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. இறந்து போனவனை பார்த்து, இங்க இருக்கக்கூடிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து பயங்கர கோவப்படுவாங்க. ஆனா நம்ம கோவப்படக்கூடியவன் ஜெயில சலாமத்தா தான் இருந்துகிட்டு இருப்பான். ஜெயில களியோ கஞ்சோ கூழோ எதையோ குடிச்சு தான் இருப்பான். ஆனா நம்ம பரிதாபப்படுறவங்க அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நாம் பரிதாபப்படக்கூடியவர்கள் கபருல ஜஹன்னத்துடைய வேதனையை அபதுலாபாத் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எப்ப நம்ம இறக்கப்படுறது, நம்ம பரிதாபப்படுறது, இதெல்லாம் வேலிட் ஆகணும், நம்மளுடைய இறக்கமே வேலிட் ஆகணும்னு சொன்னா அதற்கு யாரு கிடைக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்க வேண்டும். ஆக
இறக்கம் அல்லாஹ் தான் கொடுக்குறான், அந்த பெருமானாரின் மூலமாகத்தான் கொடுக்குறான். ஏன்னா மூளையே பெருமானார் மதீனத்துல் இல்ம்னா அந்த இரக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், பிரியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் கொடுக்குறான், முகமது ரசூலுல்லாஹ் மூலமாக தான் கொடுக்குறான். ஒரு தாய் அவனுடைய குழந்தை, அந்த குழந்தை மேல அவன் முகப்பத் வச்சுட்டு தான் இருப்பா. ஆனா எத்தனையோ தாய்கள் அந்த குழந்தைய, அவங்களுக்கு அந்த குழந்தைய வேணான்னு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டோ இல்ல அந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு போறவோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரியத்தை கொடுக்கல, நமக்கு மட்டும், நம் தாய்க்கு மட்டும் அந்த பிரியத்தை கொடுத்துருக்காங்கன்னா அவர்களுக்கு அந்த பிரியம் வரவில்லை. அந்த அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு மூலமா அந்த பிரியத்தை அந்த நம்முடைய தாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆஹா, இரக்கம் வர வேண்டும், பிரியம் வர வேண்டும். அந்த குழந்தை என்ன பேசுதுன்னே நமக்கு தெரியாது, அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னே நமக்கு தெரியாது. அதுவும் இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி, பெருமானார் ரசூலா வரத்துக்கு முன்னாடியே பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைய என்ன பண்ணுவாங்க, பிரசவம் பார்க்கறதே கபஸ்தான்ல தான். பிரசவம் பார்க்கறது கபஸ்தான்ல. ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுவே பெண் குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அப்படியே தோண்டி குழிய தோண்டி உயிரோடு உள்ள வச்சிருவாங்க. பெருமானாருடைய காலத்துக்கு முன்னாடி பிரசவம் நடக்கிறதே கபஸ்தான்ல. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா யாரு வாப்பாவோ, யாரு பிரியம் வைக்கணுமோ, இப்ப யாரெல்லாம் முகப்பத்தை வச்சிருக்காங்களோ அந்த காலத்துல அந்த வாப்பா அந்த பச்சிலம் குழந்தைய அப்படியே மண்ணுல போட்டு உயிரோட மௌத்தாக்கிடுவார், இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தா தூக்கிட்டு வருவாங்க. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாம சொல்றாங்க. பெருமானார் அல்லாஹ் நான் தான் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்றாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏத்து சஹாபிகள் ஆகிட்டாங்க. சஹாபிகள் ஆனதற்கு பிற்பாடு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையிலும் பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து வருகிறது. வளர்ந்த அந்த பெண் குழந்தை தானே யோசிக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது. நிலைக்கு வந்ததற்கு பிற்பாடு வாப்பா முஹப்பத் வச்சிருக்காங்க, உம்மா முஹப்பத் வச்சிருக்காங்க. இதே வாப்பா தானே நம்ம அக்காவுக்கு இருந்தாங்க, இதே உம்மா தானே நம்ம அக்காவுக்கு இருந்தாங்க. ஆனா நம்ம அக்கா எப்போ பிறந்த நேரத்திலேயே மூச்சு முட்டி குழந்தையாக இருக்கும் பொழுது மூச்சு திணறி மண்ணுக்குள்ள மௌத்தா போயிடுச்சு நம்முடைய அக்கா. இதே வாப்பா தானே இருந்தாங்க, இதே அம்மா தானே இருந்தாங்க. நம்ம இப்ப ஹயாத்தா இருக்கிறோம், நம்ம இப்ப உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய அக்கா இதே வாப்பா இருந்தோம், இதே அம்மா இருந்தோம். அந்த வாப்பா அம்மாவே மண்ணுல போட்டு புதைச்சு இல்லாமல் ஆக்கினாங்க, மூச்சு திணற வச்சு. ஏன்னா நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைச்சிருக்காங்க, நம்ம அக்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைக்கல. அப்ப நான் இப்ப உலகத்துல மேல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க வாப்பா கிடையாது, அதுக்கு காரணம் எங்க உம்மா கிடையாது. நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு மட்டும், அந்த காலத்துல வாழ்ந்த குழந்தைக்கு மட்டும் அவங்க வாப்பா அம்மா கிட்ட பிரியத்தை அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வாங்கி தரல. இப்பொழுது வரைக்கும் நம்முடைய தாய் தந்தையரோடும் நமக்கு பிரியத்தை வாங்கி கொண்டு இருப்பது அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். ஆக நம்ம பிரியம் வைக்கிறோம், இறக்கப்படுறோம்னா அதற்கு காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த செயலே நடக்கும். ஆக குல் யஅமலு ஃபஸயரல்லாஹு அமலுக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன். நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த செயலை செஞ்சாலும் சரி அத அல்லாஹ்வும் பார்க்கின்றான், ரசூலுல்லாஹும் பார்க்கின்றார்கள். முஃமின்கள் அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்துக் கொண்டிருப்பவர்களும் பார்க்கின்றார்கள். இப்போ நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடுறது தெரியுது. ஃபேன் ஓடுறதின் மூலமாக காத்தடிக்குது. காத்தடிக்குது, நம்ம கைக்கு காத்து அடிக்குதுன்றது தெரியுது. ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுறதின் மூலமாக காத்தடிக்குது, அந்த காத்தடிக்கிறது தெரியுது. இப்போ ஒருத்தனுக்கு சக்கராத்துடைய நிலை, உயிர் பிரியக்கூடிய அந்த நிலை, உயிர் பிரியக்கூடிய நிலையில மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல் வந்துச்சுன்னா ஒருவனுக்கு மூச்சு திணறல் எப்படி இருக்கும் ஷேனாயம் சொல்லுவாங்க. மூச்சு திணறல் எப்படி இருக்கும்னா, எப்படி ஆரம்பிக்கும், அது எப்படி நம்ம கணிக்கிறதுனா, 2 பசங்க ஆத்துல போயிட்டாங்க. ஆத்துக்கு போயிட்டு போட்டி, யாரு ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி இருக்கா, தண்ணியில யாரு ரொம்ப நேரமா மூச்சு அடக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஒருத்தன் நுழையிறான், கீழே போயிட்டாப்ல, தண்ணியில முங்கிட்டார். இவர் மேல இருந்து எழுந்தார், 1 2 3.
50 வரைக்கும் எண்ணிட்டார் உதாரணத்துக்கு. 50 வரைக்கும் என்னன்னா அது வரைக்கும் அடக்கிட்டு இருந்தவன் அதுக்கு மேல முடியல, அல்லாஹ் ஒண்ணு மேல வந்துட்டான். இப்ப இவன் போறான், நான் 50 வரைக்கும் இருந்தேன், இவர் போறா, இவர் என்ற 1 2 3 50க்கு கீழேயோ 50க்கு மேலேயோ முடியல, அதுக்கு மேல முடியல, அல்லாஹ் மேல மேல வந்துட்டாப்ல. எப்போ தண்ணிக்குள்ள மூச்சை அடக்க உள்ள போயிட்டு மூச்சை அடக்க முடியாம வெளியே வரானே, அதுதான் மூச்சு திணறலுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனுடைய எண்டிங் ஸ்டேஜ்ல உயிர் போயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜை ஃபேஸ் பண்றது நம்மளால முடியாது, ஆனா உயிர் பிரியக்கூடிய நேரத்துல அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அதனுடைய மூச்சு திணறலுடைய ஆரம்பமே. அப்ப அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியவே செய்யாது. இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ நம்ம உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல மூச்சு திணறும் போது இந்த ஃபேன் ஓடுது, இந்த ஃபேன் ஓடக்கூடிய மூலமாக இந்த காத்து வருது. இதுல இன்னொரு விஷயம், இப்ப ஃபேனை வாங்குறான், ஃபேன் ஓடணும், ஃபேன் ஓடுறதுக்காக போயிட்டு கடைக்கு போறான், ஃபேனுக்கு பணத்தை கொடுக்கறான், பணத்தை கொடுத்துட்டு அந்த ஃபேனை வாங்குறான், மின் விசிறிய வாங்குறான். அதே மாதிரி லைட், மின் குழல் விளக்கு, அதை காசு கொடுத்து வாங்குறான். காசு கொடுத்து வாங்கி அதோட நின்றுமா? கிடையாது. ஃபேனுக்கு மட்டும், மின் விசிறிக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தா அந்த ஃபேன் சுத்திருமா? கிடையாது. மின் குழல் விளக்குக்கு, அந்த லைட்டுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததற்கு பிற்பாடு அந்த லைட் எரிஞ்சிருமா? அதன் மூலமாக வெளிச்சம் வந்துருமா? கிடையாது. ஃபேனுக்கு நீ காசு கொடுத்து வாங்கிட்ட, லைட்டுக்கு நீ காசு கொடுத்து வாங்கிட்ட, ஆனா அது சுத்தணும்னு சொன்னா அதற்கான அமௌண்ட், அதற்கான விஷயம், யூனிட்டுக்கு காசு போய்கிட்டே இருக்கணும். கரண்ட்டுக்கு, லைட்டுக்கு லைட் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதாது, கரண்ட்டுக்கு பர் செகண்டுக்கு ஒரு தடவை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணி பர் செகண்டுக்கு காசு போய்கிட்டே இருக்கணும். ஃபேன் சுத்துதுன்னு சொன்னா ஃபேன் சுத்தும் போது பர் செகண்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், காசு போய்கிட்டே இருக்கும். எது? கரண்ட்டுக்கு காசு போய்கிட்டே இருக்கும். அதே போன்று தான் மனைவியை சிக்கர் செய்யறியா, ஃபேனை மாதிரி செய். பிள்ளைய சிக்கர் செய்யறியா, லைட்டை மாதிரி செய். அல்லாஹ்வை சிக்கர் செய்யறியா, யூனிட் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய சிக்கர்ல இருக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கும் போது அவங்கள நினைச்சா போதும், ஆனா அல்லாஹ் தாலாவை என் நேரமும் அல்லாஹ்வுடைய சிக்கர்ல இருக்கணும். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்றானே, நான் உங்களை சிக்கர் செய்யறேன், நீங்க என்ன சிக்கர் செய்யுங்க. ஒருத்தன் சிக்கர் வமையருளான சிக்கர் ரஹ்மான் நுகல்ல ஷைத்தான், யாராவது ஒருத்தன் அல்லாஹ்வுடைய சிக்கரை மறக்கிறான்னு சொன்னா அவனின் மீது ஷைத்தானை நான் சாடுகிறேன். அல்லாஹ்வே சாடுறான். எனவே தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்காக சிக்கர் செய்யறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் கியாமத் நாள் வராது. நம்ம நமக்காக செய்யறோமா, யாருக்காக செய்யறோம்னு தெரியாது, ஆனா அந்த அல்லாஹ்வுக்காக சிக்கர் செய்யறவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதை வச்சிருக்கான். இப்போ இந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நிலைமை என்ன நிலைமை? மூச்சு திணறல். அந்த மூச்சு திணறல் வந்துருச்சுன்னு சொல்றப்ப இந்த ஃபேன் ஓடுது, இந்த ஃபேனின் மூலமாக வரக்கூடிய காத்த நம்ம மூச்சு திணறலை நிறுத்த முடியுமா? கிடையாது. நம்ம கண்ணில் பார்க்கிறோம் இந்த ஃபேனை, இந்த ஃபேனின் மூலமாக காற்று வரதை நம்மளால உணர முடியுது. ஆனா மூச்சு திணறக்கூடிய அந்த நேரத்துல இந்த காத்து மூலமாக மூச்சு திணறலை தடுக்க முடியாது. அப்போ இவ்வளவு நாளா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம கண்ணால பார்த்து அதன் மூலமாக காத்து வருது நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த காத்தை வச்சு நம்ம இவ்வளவு நாளா வாழால. நமக்கு கண்ணுக்கே தெரியாம ஆக்சிஜன் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. கண்ணுக்கே தெரியாத அந்த ஆக்சிஜன் மூலமாகத்தான் நம்ம இத்தனை காலமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த உயிர் புரியக்கூடிய நேரத்துல அந்த ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா மூச்சை இழுக்க முடியாது. மூச்சு முடிச்சு போய் மூச்சை அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான், மூச்சு இழுக்க முடியாது. மூச்சு திணறி உயிர் போறது அந்த நிலைமை தான். அப்பதான் தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் ஹயாத்தா இல்ல, கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன உயிரோட இருக்க வச்சிருக்கான். அதே போன்று தான் நான் இருப்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய உங்களை வைத்தோ, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த படைப்புகளை வைத்தோ நான் உயிரோட இல்லை. கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ் தஆலா என் கூடவே இருந்திருக்கான். கண்ணுக்கு தெரியாத முஹம்மது ரசூலுல்லாஹ் கூடவே இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத லட்சம் நபிமார்களும் கூடவே இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான வலிமார்களும் கூடவே இருக்காங்க. நான் ஹயாத்தாக இருப்பதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்தவர்களை வைத்து அல்ல, கண்ணுக்கு தெரியாதவர்களை வைத்துத்தான் நான் ஹயாத்தாக இருக்கின்றேன். 4 வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது. 300 வருஷம் அல்லாஹ்வுடைய ஜிக்ர். அந்த 300 வருஷம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை அல்லாஹ் தஆலா பார்க்கவே இல்லை. ஒரு முறை மாறு செஞ்சுட்டாங்க, பழத்தை சாப்பிட்டுட்டாங்க.
300 முறை அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். 300 வருஷம் எவ்வளவு அமல் செய்யலாம், எவ்வளவு ஜிக்ர் செய்யலாம், என்னென்ன ஜிக்ர்லாம் அல்லாஹ்வை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. எல்லாத்தையும் செஞ்சதற்கு பிற்பாடு கூட அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒரு தவற அல்லாஹு தாலா மன்னிக்கல. இப்ப என்ன பண்றது? அப்பதான் நினைவு வருது, ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மது இல்லா கஃபர் அலி. அல்லாவே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக என்ன நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். மன் முஹம்மது 300 வருஷமா அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை அவர்கள் ஞாபகப்படுத்தவே இல்லை, கொடுக்கவே இல்லை. பெருமானா சொல்லல, அவங்க சொல்றாங்க மன் முஹம்மதுன்னு அல்லாஹு தாலா கேட்கணும். லம்மா ஹலக்தனி ரஃபஅத்து ராஸில் அல் அர்ஷ் ஃபைதன் மக்தூபுன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓ, என்ன நீ படைச்சப்பவே அல்லாஹு தாலா எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானோ அப்பவே அவர்களுக்கு தெரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமாவை அர்ஷில அல்லாஹு தாலா எப்ப படைச்சானோ அப்பவே பார்த்துட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்ஷிலே அல்லாஹு தாலா அந்த முஹம்மதுடைய பெயரை எழுதியிருக்கான். சாதாரண ஆள் கிடையாது. ஆனா எப்ப அவங்களுக்கு நினைவு வருது, 300 வருஷம் அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சதுக்கு பிற்பாடுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஜிக்ரே ஞாபகம் வருது. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வச்சு கேட்ட உடனே அல்லாஹு தாலா உடனடியா அவர்களுடைய அந்த தவற அல்லாஹு தாலா மன்னிச்சு அவருக்கு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருத்தத்தை கொடுத்துட்டான். 300 வருஷம் வெறும் 4 வார்த்தை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததற்கே இந்த நிலைமை என்று சொன்னால், 4 வார்த்தை புகழ்ந்ததுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே 300 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தான். ஆனா நம்ம நினைக்கிறப்பெல்லாம் பெருமானார ஜிக்ர் செய்யறோம்னா ஆதமோட பெரியவங்க நம்ம கிடையாது. அந்த ஆதமே வரணும்னு ஆசைப்பட்ட உம்மத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. எனவே இந்த நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். 300 வருஷம் கழிச்சு பெருமானாருடைய ஜிக்ர் நம்ம நினைக்கும் போதெல்லாம் பெருமானார ஜிக்ர் செய்யறோம், நினைக்கும் போதெல்லாம் பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதுறோம். 4 வார்த்தை பெருமானாரை புகழ்ந்ததற்கே அல்லாஹு தஆலா அவனுடைய மன்னிப்பையும் கொடுத்து பொருத்தத்தையும் கொடுத்து சொர்க்கத்தையும் கொடுத்தானா, இவ்வளவு நேரம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பேச வைத்திருக்கின்றான். அந்த பேசக்கூடிய விஷயத்தை உங்களை கேட்க வைத்திருக்கின்றான். அதற்கான வாய்ப்பை இந்த நிர்வாகிகளும் இமாம்களும் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 வார்த்தையினுடைய நிலைமையே இது. சொர்க்கமும் கிடைச்சி பொருத்தமும் கிடைச்சி அவனுடைய மன்னிப்பும் கிடைச்சி பொருத்தமும் கிடைச்சி சொர்க்கமும் கிடைச்சிச்சுன்னா இவ்வளவு நேரம் பெருமானாருடைய புகழை பெருமானாரை பற்றி பேசுவதற்கு, அதை கேட்பதற்கு அதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த செயலை கேட்டிருக்கிறோம், இங்கே பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பான் என்பது நாளை நாம் மறுமையில கபருக்கு போனாதான் தெரியும். இப்ப மட்டும் நம்ம அல்லாஹ்வை பெருமானாரை ஜிக்ர் செய்யல. நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பெருமானாரின் மீது ஸலவாத் நினைச்சா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா வச்சிருக்கான். அந்த பெருமானாரின் மீது இன்னும் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்ம ஆக்கணும். நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்தான தேவைகளை எல்லாம் துஆக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.